பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் சுச்சுவேஷன் என்ன, நேச்சுரல் கேஸோட சுச்சுவேஷன் என்ன. இப்போ வளைகுடா போருக்கு அப்புறம் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 பில்லியன் பேரல் பர் டே, அதாவது 30 லட்சம் பேரல் பர் டே அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து நம்மக்கிட்ட வந்துகிட்டு இருந்தது. அது இப்போது பெருமளவு டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் அதிகமாக வாங்கணும், வெனிசுலா கிட்டேருந்து ஆயில் அதிகமாக வாங்க ஆரம்பித்தோம், அமெரிக்காட்டிருந்து ஆயில் அதிகமாக வாங்கிட்டு இருந்தோம், ஈரான் கிட்டேருந்துமே அவங்களுடைய ஸ்டாக்கில் ஒரு கணிசமான அளவுக்கு நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கச்சா எண்ணெயோடைய வரத்தை சீராக வைக்க முடிஞ்சுது. விலை அதிகமானாலும் நம்மளுடைய ஆயில் ஷார்ட்டேஜ் பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை தாய்லாந்து போன்ற நாடுகள் மாதிரியோ நமக்கு அந்த ஷார்ட்டேஜ், ஐரோப்பா போன்ற ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருந்தது. இப்போது ஒரு புது ட்விஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி ரஷ்யாவுடைய ஆயிலுக்கு அமெரிக்கா கொடுத்துருந்த அந்த சலுகை அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இந்த சலுகையை மீறி தான் இந்தியா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ட்ரம்ப் அதுக்கு 25% அடிஷ்னலாக வரி விதித்ததை நம்ம பார்த்தோம். அதையும் நம்ம பேர் பண்ணோம். அதோடைய தாக்கம் டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் மற்றும் லெதர் செக்டரில் பெருமளவுக்கு இருந்துச்சு. குறிப்பாக நம்ம திருப்பூர் போன்ற மாவட்டங்கள், பெங்களூர், லூதியானா, சூரத் போன்ற இந்த எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பிப்ரவரியில் இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது கையெழுத்தாகி இந்த போடப்பட்ட இந்த வரியெல்லாம் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகு கச்சா எண்ணெய் விலை மார்க்கெட்டில் கம்மியாக இருந்ததுனால நாம் வேறு ஸ்பாட் ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு ரேட்டுக்கு ஸ்பாட்டில் எங்கே சீப்பாக கிடைக்குது, அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஏப்ரல் 11 ரஷ்யாவுடைய வெய்வர் அப்படின்றது எக்ஸ்பயர் ஆகுது. இப்போ இந்தியாவுக்கு 2 வகையான முடிவு எடுக்கணும். ஒன்று, அமெரிக்காவுடைய இந்த வர்த்தகம் அப்படின்றத சீராக வச்சுக்கிட்டு பகைச்சிக்காமல் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தணும். இல்லாட்டி அமெரிக்காவை மீறி நம்ம ரஷ்யாட்ட ஆயில் வாங்கணும். ஏற்கனவே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஏப்ரல் 19ஆம் தேதி ஈரானுடைய கச்சா எண்ணெய்க்கு விதிக்கப்பட்ட அந்த சலுகையும் முடிவுக்கு வருது. ஸோ ஏப்ரல் 11 ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்க்கு விதிக்கப்பட்ட அந்த கொடுக்கப்பட்ட அந்த சலுகை அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ஏப்ரல் 11லேருந்து 16 இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தினம் வரைக்கும் இந்தியா ஆயில் வாங்கியிருக்கா ரஷ்யாட்டன்ற அப்படின்னு டேட்டா நமக்கு தேடணும், கிடைக்கல. வந்தாலும் ஒரு அப்டேட் கொடுக்குறோம். இப்போது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது 30 நாட்கள் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஒரு சீஷாவில் நடக்கிற மாதிரி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் சப்ளை முன்னர் பின்னர் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியாவில் ஹார்மூஸ் வழியாக $3 பில்லியன் பெர் பேரல். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு 2.7, அதாவது 27 லட்சம் பேரல் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி வர வேண்டியது இப்போ வராமல் இருக்குது. ரஷ்யா கிட்ட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச், ஏப்ரல் இந்த காலகட்டங்களில் 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் பேரல்ஸை நம்ம காம்பன்சேட் பண்ணுறோம். ஸோ அந்த 2.7, 27ல் 15 நம்ம ரஷ்யாட்டேருந்து பண்ணுறோம். வெஸ்ட் ஆஃப்ரிக்கா ப்ளஸ் அமெரிக்காட்டேருந்து வாங்கினது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரல். அதே மாதிரி நான் ஹார்மோஸ் சோர்ஸ்லேருந்து மிச்ச நாடுகள்லேருந்து, கனடா போன்ற நாடுகள்லேருந்து நம்ம வாங்கினது 1.4 பில்லியன் பேரல் பர் டே. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் இந்தியா எந்த அளவுக்கு மிச்ச நாடுகள்கிட்ட பேசி சமாளிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த வர்த்தகத்துடைய பிரச்சனை அப்படின்றது வரும். ஏன்னா இப்போ இந்த போரில் மிகப்பெரிய கெயின் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரஷ்யாவுக்கு கச்சா எண்ணெய் விட்டுறதன் மூலிமா $47-50 ப்ரைஸ் கேப்பில் வித்துக்கிட்டு இருந்த ரஷ்யாவோட ஆயில் கிட்டத்தட்ட $120 $130 பெர் பேரல் வரைக்கும் போச்சு. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர்.
ஸோ இந்த இடத்த அமெரிக்கா வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கு அளவுக்கு அதிகமான லாபம் போகும் பொழுது உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனை அவங்க வந்து ரொம்ப நாள் காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. அந்த யுத்தம் அப்படின்றது ரஷ்யா சார்பாக போயிடும். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் அது மாற்றும். அப்போது ரஷ்யாவுடைய எண்ணெயை கம்ப்ளீட்டாக தடை செய்தாங்க அப்படின்னா அந்த வரத்து வந்து மார்க்கெட்டில் குறையும் போது மீண்டும் கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமாகும். அதுவும் ட்ரம்ப்புக்கு வந்து டேஞ்சர். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு உடன்படிக்கைக்கு வருவாங்க அப்படின்றது என்னுடைய கணக்கு. ஒருவேளை வராட்டி இந்தியா இன்னும் வெஸ்ட் ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவிலேருந்து ஆயில் வாங்குறத கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதையும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இம்போர்ட்டில் நம்ம இவங்களை நம்பி இருக்கிறோம் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இப்போ ஒரு 85% நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 55 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவை அப்படின்றது. உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய ஆயில் இம்போர்ட்டர், 4வது மிகப்பெரிய ரிஃபைனர். ஸோ ரைஸ்டட் எனர்ஜி படி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் இந்த $55 பில்லியன் 55 லட்சம் பேரலில் 15 லட்சம் பேரல் வந்து நம்ம ரஷ்யாட்ட வாங்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு குஷனை நமக்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி கெப்லர் டேட்டாவை படி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடந்து வரக்கூடிய எண்ணெயில் இந்தியா இழந்தது 30 லட்சம். ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 55 லட்சத்தை 30 லட்சத்தை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தடைபட்டு போயிருக்கு. வெறும் 3 லட்சம் வரைக்கும் தான் அங்கேருந்து வந்திருக்குது. ஸோ கிளியர் கட்டாக இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து சைனா அளவுக்கான பஃபர் இல்லை. சைனாட்ட வந்து 200லேருந்து 300 நாட்களுக்கு உண்டான பஃபர் அப்படின்றது இருக்குது. உலகத்தோடைய மிகப்பெரிய ரிஃபைனராக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம அவங்ககிட்ட 300 நாள், நம்மக்கிட்ட 30 நாள்னு கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா சைனா பல தென்னாசிய நாடுகளுக்கு, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பெட்ரோல் டீசலை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெட்ரோல் டீசலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சைனாக்கு அதை கையிருப்பில் வைக்கிறதுக்கும் ஒரு இன்வென்ட்ரி அப்படின்றது தேவைப்படுது. பட் நம்மளை விட சைனா இந்த இடத்துல வெல் ஆஃபாக தான் இருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அந்த குஷனை வச்சு தான் இப்போ அது வந்து அந்த தாக்கத்தை சைனா வந்து தாங்க முடிஞ்சுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த வெய்வர் எக்ஸ்பைரி அப்படின்றத இவங்களுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி, கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட், இந்தியாவுக்கு எதிராக எப்பயுமே பேசக்கூடியவர், GL 133 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரஷ்யா வெய்வர் அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு. டெலிபரேட் ஷார்ட் டேர்ம் மெஷர், இது வந்து பெரிய ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டாக ரஷ்யாவுக்கு வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாகும். இந்த வெய்வர் வந்து இந்தியாவுக்காக தான் நாங்கள் பண்ணணும். ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுடைய ஒரு கிரிட்டிக்கல் US பார்ட்னர். ஸோ ஹார்மோஸ்லேருந்து எண்ணெய் தடைப்பட்ட போது இந்தியாவுடைய பிரச்சனைக்காக தான் நாங்கள் இதை பண்ணணும். இப்போது வந்து இந்தியா அமெரிக்காவுடைய க்ரூடை அதிகப்படுத்தும் போது இந்த ரஷ்யன் வெய்வர் வந்து தேவைப்படாது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கேம் என்ன அப்படின்றது நம்ம இன்னும் தெளிவாகவே பார்க்குறோம். நேற்று வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த போர் எதை மையப்படுத்தி போகுது, சைனா தான் இதோட பிரைமரி டார்கெட், இந்தியா ஒரு கொலட்ரல் டேமேஜாக உள்ளே வராங்கன்ட்டு எக்ஸாக்டாக இன்றைக்கி அவர் தான் சொல்லியிருக்காரு. ரஷ்யா கிட்டேருந்து நீ ஆயில் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்த அந்த சலுகை, ஏன்னா அவங்ககிட்ட நம்ம வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நீங்கள் வந்து அந்த சலுகை வந்து முடிவுக்கு வருது, எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்ற போது அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா, இப்போ யாருக்கிட்ட இந்தியா ஆயில் வாங்கும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா யார்கிட்ட சீப்பாக இருக்கோ அங்கே வாங்குவோம். சிம்பிள். அமெரிக்காட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வகை க்ரூடுமே நமக்கு ஏற்றது தான். ஆனால் அமெரிக்காலேருந்து வரக்கூடிய டிரான்சிட் டைம் அப்படின்றது 40 நாட்கள். ரஷ்யாவிலேருந்து வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபா 20லேருந்து 23 நாட்கள். ஸோ இந்த 40லேருந்து 45 நாள் டிரான்சிட் டைம் அப்படின்ற போது நமக்கு ஒரு வகையாக க்ரூட் ஆன் ஹை சீசன் சொல்லுவாங்க, இன்வென்ட்ரி ஆன் ஹை சீசன் சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு பஃபர் கிடைச்சாலும் அந்த ரேட்டு எந்த ரேட்டில் அமெரிக்கா கொடுக்குறாங்க வெர்சஸ் எந்த ரேட்டில் ரஷ்யா கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த முறை ரஷ்யா நமக்கு இந்த கிரைசிஸ் நடக்கும்போது சலுகை கொடுக்கல, இந்தியாவுக்கும் கொடுக்கல, சைனாவுக்கும் கொடுக்கல, மார்க்கெட் ரேட்டை தான் அவங்க விற்றாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் ரேட்டில் விற்கக்கூடிய ரஷ்யாட்ட வாங்கலாமா, இல்லை மார்க்கெட் ரேட்டில் விற்கக்கூடிய அமெரிக்காட்ட வாங்கலாமா? ஆப்பிள் ஒரே ரேட்டாக இருந்துச்சு அப்படின்ற போது நம்ம ரஷ்யாட்ட தான் வாங்கணும். ஏன்னா டிரான்சிட் டைம் அப்படின்றது கம்மி, நமக்கு சப்ளை வந்து செக்யூர் ஆகும். ஒருவேளை அமெரிக்கா இதில் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நாம் அமெரிக்காட்ட தான் வாங்கலாம். இதில் அமெரிக்காட்ட வாங்குறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம், கம்மியாக இறக்குமதி செய்கிறோம். ஸோ நமக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டெபிசிட் இருக்குது. இதுதான் அமெரிக்காவை ரொம்ப உறுத்தக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ அமெரிக்காவிலேருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறது மூலிமா நாம் அந்த ட்ரேட் டெஃபிஷியட்டாக அமெரிக்காட்ட கம்மி பண்ணிக்கலாம், அமெரிக்காவும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அதே சமயம் ரஷ்யா கிட்ட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தலைகீழ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம அதிகமான இறக்குமதி செய்கிறோம், ரொம்ப ரொம்ப கம்மியாக ஏற்றுமதி செய்கிறோம். ஏன்னா ரஷ்யாட்ட இருந்து நம்ம என்ன இறக்குமதி செய்கிறோம், S-400 போன்ற ஆயுதங்கள் விலை உயர்ந்தது. ரஷ்யாட்டிருந்து வேற என்ன இம்போர்ட்ஸ் பண்ணுறோம், கச்சா எண்ணெய், அதுவுமே பார்த்தீங்கன்னா வால்யூம் பேஸ்ட் கேம். ரஷ்யாவுக்கு நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ இந்த கேப்பை இந்தியாவால் கம்மி பண்ண முடியும், இந்த கேப்பை இந்தியாவால் நேரோ பண்ண முடியும். ஸோ ரெண்டு சைடுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச்சை எடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய IMF-உடைய தலைவர் உலகத்தோடைய பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது, அதாவது வளர்ச்சியோட சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த சதவீதத்தை விட இந்தியா 2 மடங்கு க்ரோ ஆகிட்டு இருக்கு. உலக நாடுகள் முழுக்க இன்னைக்கு பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் பொழுது, பல பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடையும் போது குளோபல் ஆவரேஜை விட இந்தியா டபுள் மடங்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல்ஸ், அஸ்திவாரங்கள் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு. இந்த அஸ்திவாரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, அமெரிக்கா இப்ப கொடுக்க வேண்டிய கடன் $35 ட்ரில்லியன். இந்தியாவோட ஜிடிபின்றது $4.3 ட்ரில்லியன். இந்தியாவுடைய ஜிடிபியில 4ல் 1 பங்கு, அதாவது $1 ட்ரில்லியன் அளவுக்கான வட்டியை மட்டுமே அவங்க வருஷம் கட்டணும். இந்த $35 ட்ரில்லியன் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய நண்பர் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அவர் ஒரு இதுவாக சொல்லுவார், அமெரிக்காவில் நீங்கள் ஒரு வீட்டில் போய் தேடினீங்க, மக்களுடைய சொத்தை நீங்கள் எடுக்கணும்னு பார்த்து ஒரு வீட்டை உடச்சி தேடினீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும், பர்சனல் லோன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஹோம் லோன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், வேற பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இருக்கும், ஃபோன் இருக்கும். அதே இந்தியாவுடைய ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் உடச்சி போய் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க லேடிஸஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாட்டி காலத்து முப்பாட்டங்காலத்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க, பட்டு புடவைகள் சேஃபாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை கலாச்சாரம். சேமிப்பு பிறகுதான் செலவு. இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு. ஜென்சிஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலில் போயிட்டு இருக்காங்க. அர்பன் ஸ்பெண்டை தவிர நீங்கள் ஜென்ரலாக இந்தியா ஒரு 70% இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுல இருக்குது. ஒரு பையனுக்கு ஒரு $500 ஒரு பாக்கெட் மணி கொடுத்தா கூட அந்த பையன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு $50 சேர்த்து வைக்கணும் அப்படின்ற இது, சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து சேவிங் ஸ்கீமில் போடுறது, $5 $10 சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி நமக்கு சேவிங்ஸ் அப்படின்ற கல்ச்சர் இருக்குது. அதை தான் IMF அப்படின்றது ஃபண்டமெண்டல், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் சொல்கிறாங்க. மக்கள் ஆரம்பித்து அரசுகள் வரைக்கும் இந்த இடத்துல இறுக்கி பிடிச்சி தான் நம்ம வந்து போகும். ஸோ அந்த வகையில் நம்ம நிதி மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ அமெரிக்காவில் போய் ஒரு பேங்க்கில் ஈஸியாக நீங்கள் போய் லோன் வாங்கிட்டு வந்துட முடியும். நம்ம ஊர் பேங்க்கில் போனீங்க அப்படின்னா அவங்க சுத்த விடுறதுல நீங்கள் லோன் வேண்டாம்பா நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இதாவீங்க. ஸோ இதை தான் அவங்க வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ்னு வரும்பொழுது ஸ்காட் பெசன்ட் அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி கொடுத்த பேட்டி தான் நம்ம பார்த்தோம். இந்தியா ப்ரெஷரில் இருக்குது, ரஷ்யாவோட ஆயில் சாங்ஷன்ஸை வெய்வர்ஸை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், எங்ககிட்ட ஆயில் இருக்குது, இந்தியா வந்து எங்ககிட்ட வாங்கிக்கணும் அப்படின்றது தான். ஸோ ட்ரம்ப்போடைய லார்ஜர் கேமில் முதல் குறி சைனா. ஏன்னா இனி வரக்கூடிய காலத்தில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த $35 ட்ரில்லியன் அவங்களால கட்டவே முடியாது. ஒன்று, அந்த டாலரை வந்து வீழ்ச்சியை சந்திக்கணும். ரெண்டாவது, டாலரை யாரும் ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. டாலரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வெறும் ஒரு பேப்பர் தான், காகிதம் தான், எனக்கு பேக்கப் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஆயில், அமெரிக்கன் ஆயிலை பேஸ் பண்ணி பேக்கப் பண்ணி டாலரை கொண்டு வராங்க. அதில் வந்து ஒரு சிறு தோய்வு வந்து நமக்கு வந்து வருது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இந்த வெய்வர் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னாலும், ஒருவேளை ஆனாலும் சரி ஆவாட்டியும் சரி, இந்த இடத்துல அமெரிக்காவோட ஆயில் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் வந்து ரஷ்யா ஆயிலை தான் வாங்குவோம் அப்படின்றது தான். ஸோ இந்த சினாரியோ எடுத்தோம் அப்படின்னா 2 வெய்வருமே எக்ஸ்டெண்ட் ஆகும் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதுக்கான சதவீதம் வாய்ப்பு அப்படின்றது 45%. ரஷ்யன் ஆயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஈரான் ஆயில் வந்து லேப்ஸ் ஆகும். ஸோ இந்த வகையோட இது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 35%. ரெண்டுமே லாஸ் ஆகும். இந்த 2 வெய்வருமே நிறுத்தப்படும். இந்தியா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலை எடுத்து இந்த ஆயில் பர்ச்சேஸை கண்டினியூ பண்ணுவாங்க 20%. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்களுடைய ஃபோன் காலில் நிச்சயமாக இந்த விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க பாரத பிரதமர் மோடியும் ட்ரம்ப் அவர்களும்.
என்ன நடக்குதுன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். ஸோ எனர்ஜி கிரைசிஸை எந்த அளவுக்கு நம்ம கத்தி மேலே நடந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் கேஸ் ஸ்டடி தான் இது. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.